வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரெயினை வந்து எப்படி சக்ஸஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து பிரெயின் பவர் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, மைண்டை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்மளோட பிரெயினை எப்படி ஒரு சக்ஸஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூளையை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மூளையை பொறுத்த வரைக்கும் இடது மூளை வலது மூளைன்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இப்போ வந்து இடது மூளை அப்படின்றது வந்து நம்மளோட வலதுபுற உறுப்புகளையும், வலது மூளை அப்படின்றது நம்மளோட இடதுபுற உறுப்புகளையும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட இடது மூளைக்கும் வலது மூளைக்கும் இடையில இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட இடது மூளை அப்படின்றது வந்து லாஜிக்கலாக வந்து திங்க் பண்ணும், நம்மளோட வலது மூளை அப்படின்றது வந்து கிரியேட்டிவாக வந்து திங்க் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பிரெயின் வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்களோட சிந்தனைகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு விஷயத்தை வந்து காட்டும்போது அது ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மேலே கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேதர் பண்ணிட்டு நிறைய வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பிரெயின் வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதனால் உங்களோட சிந்தனைகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதுமே ரொம்ப கிரியேட்டிவான ஒரு மைண்டோடையும் ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து இமேஜின் பண்ணுற ஒரு சிந்தனைகளும் உங்ககிட்ட வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ரைட் பிரெயினுக்கும் லெஃப்ட் பிரெயினுக்கும் இடையில இருக்க டிஃப்ரெண்ட்டு. அப்போ இதில் சக்ஸஸ் அப்படின்றது யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக 2 பேருக்குமே கிடைக்கும். ஆனால் நம்ம ட்ரை பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சக்ஸஸ் தான் கிடைக்குமான்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அப்படி சக்ஸஸ் வந்து கிடைச்சாலுமே அது கொஞ்சம் லேட் சக்ஸஸாக இருக்கும். ஸோ சக்ஸஸும் எனக்கு கிடைக்கணும், அதான் நம்ம ட்ரை பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சக்ஸஸ் மட்டும் தான் கிடைக்கணும், அதுவும் சரியான நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, உங்களோட 2 சைட் பிரெயினையுமே வந்து எப்பயுமே ஆக்டிவாக வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களோட 2 பிரெயினையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி வந்து இருக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒன் சைடு ஸ்ட்ராங்காக இருந்து இன்னொரு சைடு வந்து வீக்காக இருக்கும்போது அந்த வீக்காக இருக்கிற சைடில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து அதனால் நமக்கு வந்து ஃபெயிலியர் வர வந்து வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் 2 பக்கம் பிரெயினுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு 2 பக்கம் பிரெயினுமே ஆக்டிவாக வச்சு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்றது கொஞ்சம் வேகமாகவே உங்கள்கிட்ட வந்து வந்துடும். அப்போ நம்மளோட 2 பக்கம் பிரெயினையுமே நம்ம எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாக வந்து வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம வந்து வரிசையாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து 2 பக்கம் பிரெயினுமே வந்து எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து அதாவது உங்களோட பிரெயினை வந்து சக்ஸஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, வாங்காது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட எந்த சைடு பிரெயின் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு பிரெயினும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரெயின் வந்து வீக்காக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸர் அப்படின்றதுக்காக வந்து இந்த பிரெயின் தான் வீக்காக இருக்கும் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் சொல்லிட முடியாது. ஸோ அப்போ அது எப்படி நம்ம வந்து 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூகுளில் போயிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி வந்து போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரைட் பிரெயின் என்ன பண்ணும், லெஃப்ட் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் வந்து காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து மேட்ச் ஆகும் அது எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதில் எந்த சைடு வந்து டிக் வந்து கம்மியாக இருக்கோ அந்த சைடு இருக்க பிரெயின் தான் உங்களோட வீக்னஸான பிரெயின் அப்படின்றது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட வீக்னஸான பிரெயின் எது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, வீக்காக இருக்கிற பிரெயினை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சர்ச் பண்ணி வச்சிருந்ததுலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி டிக் பண்ணியிருப்போம், ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி டிக் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்லி டிக் பண்ணாமல் விட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம வந்து வீக்காக இருக்கிற சைடு மட்டும் தான் ஃபாலோ பண்ணுன்றதுலாம் கிடையாது, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 2 பக்கம் நம்ம எதெல்லாம் வந்து டிக் பண்ணாமல் விட்டோமோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களோட பிரெயின் லெவல் வந்து 2மே வந்து ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம வீக்காக இருக்கிற பிரெயின் எதுன்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து வீக்காக இருக்கிற பிரெயினை வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாற்றிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரெயின் லெவலை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, திரும்ப ஃபஸ்ட்டு மாதிரியில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இது இருக்காது இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். இல்லை இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா 2 தான். ஒன்று வந்து பாட்டு பாடுறது, இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. அந்த எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து நம்ம ஹெவி ஒர்க் அவுட், லைட் ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம பிரெயினுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வீட்டிலே பண்ணிட முடியும். ஸோ அதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பாட்டு பாடுங்க. நான் ஏன் இந்த 2மே சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, அந்த 2மே வந்து நம்மளோட பிரெயினை வந்து 2மே வந்து ஆக்டிவாக வச்சுக்கும். அதாவது நம்ம பாட்டு பாடும்போது வந்து நம்மளோட லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து வரிகளை வந்து கிரியேட் பண்ணும், ரைட் சைட் பிரெயின் வந்து மியூசிக் வந்து கிரியேட் பண்ணும். அது மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே வந்து பிரெயின் எக்ஸசைஸ்னு சொல்லி வந்து இண்டிவிஜுவலாக பண்ணும்போது கண்டிப்பாக 2 பிரெயினுமே வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கும். இது மாதிரி அதாவது 2 பிரெயினுமே ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணலாம்.
இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பிரெயின் லெவலை வந்து எப்பயுமே ஒரே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எந்த பிரெயின் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து அந்த வீக்காக இருக்கிற பிரெயினை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்ட பிரெயினை வந்து நம்ம வந்து ஒரே லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த 3 விஷயங்கள் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பிரெயின் வந்து 2 பிரெயினுமே ஒரே டைமில் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஒரே லெவலில் வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றது வந்து வேகமாகவே கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோட்டிவேஷன் சம்மந்தமாகவோ இல்லை சைக்காலஜி சம்மந்தமாகவோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கான வீடியோ வந்து தனித்தனி இண்டிவிஜுவலாக வந்து எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸுமே நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் YuviDhivi Motivation சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸில் உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மூலமாக நீங்களுமே நம்ம சேனலில் ஒரு ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்து உங்களோட லைஃப்பில் வந்து மேலே வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். நான் உங்கள் யுவராஜ். இது நம்ம சேனல் YuviDhivi Motivation. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.